லகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் திரு செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய தேதி நெருங்கிருச்சு. அதை தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் பல்வேறு வேட்பாளர்களும் பயங்கரமான ஒரு பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில நம்ம ஒவ்வொரு தொகுதிகளா அந்த தொகுதிகளுடைய கள நிலவரம் எப்படி இருக்கு, மக்களை எந்த அளவிற்கு இந்த பிரச்சாரங்களால இந்த வேட்பாளர்கள் எல்லாம் ஈர்த்து இருக்கிறாங்க, எந்த ஒரு கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு, அதை பத்தி எல்லாம் ஒரு சின்ன அலசல் பண்ணலாம் சார். முதல் தொகுதியா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சென்னையில, அதுவும் மத்திய சென்னையில கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வில்லிவாக்கம், எழும்பூர், துறைமுகம், சேப்பாக்கம், 1000 விளக்கு, அண்ணா நகர் இந்த ஒரு தொகுதிகளை உள்ளடக்கின மத்திய சென்னையில எந்த அளவிற்கு கட்சிகளுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் வலுப்பட்டிருக்கு? முதல்ல அந்த தொகுதியை பற்றி ஒரு சில அறிமுகமா சில வார்த்தைகள் சொல்லுங்க சார். அதுக்கு முன்னாடி ஜெனரலா தமிழ்நாடு ஃபுல்லா என்ன நிலவரம் அப்படிங்கிறது ஒரு மண்டலமா பிரிச்சு நான் சொல்லிடுறேன். முதல் வட மாவட்டங்கள்ல எப்படி இருக்கு நிலவரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். வட மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுறாங்க. அதாவது சென்னையில தொடங்கி கிட்டத்தட்ட வேலூர், கிருஷ்ணகிரி வரைக்கும் அப்படிங்கிற ஒரு லெவல்ல திமுக கூட்டணி பயங்கர ஒரு ஸ்ட்ரென்த் ஆகுறாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேற்கு மண்டலத்தில் பாத்தீங்கன்னா கோவை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு மண்டலத்தில் பாத்தீங்கன்னா அதிமுக, அதாவது அதிமுக ஏற்கனவே இங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஸ்ட்ரென்த்தா தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த தேர்தலில் கூட அதிமுக ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் திமுக கூட்டணி எப்பவுமே கொஞ்சம் பலமா தான் இருப்பாங்க. சோ இந்த தேர்தலையும் பாத்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு ஒண்ணும் இல்லை, அவங்க திமுக கூட்டணியா ரொம்ப பலமா தான் இருக்கிறாங்க. அதே சமயத்துல தென் மாவட்டங்கள்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஆளும் கட்சிக்கு எப்பவுமே அங்க எதிர்பார்த்தருக்கு யாருக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா அங்க கள நிலவரங்கள் வேற மாதிரி கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலவரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி ஒரு பரவலா பிஜேபிக்கு ஒரு பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய பல தொகுதிகள் அங்க இருக்கு. அதே சமயத்துல அதிமுகவும் சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த கட்டகத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தென் மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு துளிர் விட்டு இருக்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அது போக கிழக்கு மாவட்டங்கள் தூத்துக்குடி, கிட்டத்தட்ட கன்னியாகுமரி அந்த மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேசிய கட்சிகள் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலவரம் வந்துட்டு இருக்கு. அங்கேயும் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது தமிழ்நாட்டோட இப்ப இருக்கிற நிலவரம். எஸ்பெஷலி நீங்க கேட்டீங்க இப்போ மத்திய சென்னை கேட்டீங்க இல்லையா? மத்திய சென்னை ஏற்கனவே திமுக இப்போ சட்டமன்ற தொகுதிகள் நீங்க 6 தொகுதி சொன்னீங்க இல்லையா? அதுல ஏற்கனவே திமுக 6 தொகுதிகளும் ஜெயிச்சு சட்டமன்ற தேர்தலில் ஃபுல் ஸ்ட்ரென்த்தா போயிட்டு இருக்கிற தொகுதி தான். அங்க எப்பவுமே திமுக அதை ஜெயிக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏற்கனவே 2014 அதிமுக விஜயகுமார் ஜெயிச்சு அங்க எம்பி ஆனவர் இருக்கிறாரு. இப்போ இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா தயநிதி மாறன் போட்டி விடுறாரு. அங்க ஏற்கனவே ஒரு பலம் வாய்ந்த வேட்பாளர், எல்லாம் தொகுதி முழுவதும் ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு அறிமுகம் செய்தவர், அறிமுகப்படுத்தப்பட்டவர். தொகுதி ஃபுல்லாவா அவர் யாருன்னு என்னன்னு தெரியும். எதிர்த்தாப்புல நிக்கிற தொகுதி வேட்பாளர் இப்போ வின்சென்ட் நிற்கிறாரு பாஜக சார்பில். அப்புறம் அதே சமயத்துல இதுல அதிமுக கூட்டணி கட்சிகள் நிற்கிறாங்க. அது பெருசா ஓரளவுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கறதுதான் போயிட்டு இருக்கிற நிலவரமா இருக்கு. அங்க திட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுக கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 60% வாக்குகள் பெறும் அப்படிங்கிறதா புள்ளி ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாங்க. 50% ஓட்டு நிச்சயமா வாங்குவாங்க. 50% ஓட்டு வாங்குற போது எதிர்கட்சியில 50% ஓட்டு வாங்குவாங்களா அப்படிங்கிறது ஓட்டு எல்லாமே பிரியுது. ஸோ டெஃபினட்டா திமுக அங்க வின் பண்ணும், தயநிதி மாறன் வின் பண்ணுவார் அப்படிங்கிறதா யதார்த்த கள நிலவரம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இதுல குறிப்பா மத்திய சென்னையில ஒவ்வொரு கட்சிகளும் இப்போ திமுகன்னு எடுத்துக்கிட்டோம்னா முரசொலி மாறன் அவர்கள் தொடங்கி தயாநிதி மாறன் வரைக்கும் ஒரு வலுவான ஒரு மனிதர்களா தான் இருக்காங்க. இப்ப நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கு எந்த அளவிற்கு பெருமளவுல மக்கள் வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க? கார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த தொகுதி முழுவது அறியப்பட்ட ஒரு நபர் தான். ஏற்கனவே அவர் பிரபலமானவர். இந்த ஜல்லிக்கட்டு மத்த இதுல எல்லாம் கட்சி சார்பா இளைஞர்கள் மத்தியில நல்ல பிரபலமான ஒரு தான். கிட்டத்தட்ட அவர் பாத்தீங்கன்னா ஒரு 5 தொகுதி 6 தொகுதி இருக்குன்னா தொகுதிக்கு 10,000 ஓட்டுங்கிறது மினிமம் கேரண்டி அப்படின்னு சொல்லணும். ஒரு 50,000 ஓட்டு அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு கைவசம் இருக்கு நாம் தமிழருக்கு. அதுக்கு போக போக போனஸா என்னென்ன போவாங்க அப்படிங்கிற கிட்டத்தட்ட அதுக்கு மேல 1 லட்சம் 50,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் வருவாங்களா
அப்படிங்கிறது 1 லட்சம் வரைக்கும் வந்தாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சின்னு தான் சொல்லணும் நாம் தமிழருக்கு. சோ அது வந்து ஒரு நோட்டபிளா தான் இருக்கு நாம் தமிழரோட வளர்ச்சிக்கு. இது ஒரு வித்தியாசமா பார்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சார், இப்ப மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த சமூகம் வந்து ரொம்ப பெரும்பான்மையா இருக்கு? யாருடைய வாக்கு வங்கி வந்து எந்த கட்சிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார்? அதாவது மெட்ரோ சிட்டின்னு சொல்லுவாங்க. மெட்ரோ சிட்டில வந்து கிட்டத்தட்ட இவங்கதான் வந்து அதாவது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் வந்து வன்னியர் ஆதிக்கமும், பறையர் ஆதிக்கமும் தான் அதிகமா இருந்துச்சு. அவங்கதான் மூத்த குடிகள் அங்க இருக்கிற வாழ்ற சமூகத்திலேயே. மத்த சமூகம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முஸ்லீம், இஸ்லாமியவர்கள் வந்து அதிகமா இருப்பாங்க. மத்த சமூகங்கள்லாம் வந்து இங்கிருந்து குடிபெயர்ந்தவங்க தான். பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து மத்திய சென்னைக்கு குடிபெயர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. சோ வந்து இந்த காலகட்டத்துல வந்து யாரு எஸ்பெஷலி இவங்கதான் அப்படிங்கிற வந்து மெட்ரோ சிட்டி அப்படிங்கிறது வந்து சொல்லவே முடியாது. சோ வந்து கலந்துதான் இருக்கு, பரவலா இருப்பாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னு பார்த்தா முஸ்லீம் ஓட்டு அதிகமா இருக்கிறதுனால வந்து அதை வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை எடுத்து அவங்க வேலை செய்வாங்க. ஸோ வந்து அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் அந்த வாக்குகள் எல்லாம் போகும், பெரும்பான்மையான வாக்குகள் வந்து போகும். அதே சமயத்துல இளைஞர்களோட வாக்குகள் வந்து பெரும்பான்மையான இளைஞர்கள் வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட இப்ப நாம் தமிழருக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. 30% 40% இளைஞர்கள் புதுசா ஓட்டு போடுறாங்க இல்லையா, 18 வயசு பூர்த்தியானவங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% ஓட்டு வந்து நாம் தமிழருக்கு போகும். அதன் அடிப்படையில வந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த 50,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் நாம் தமிழர் வாங்குவாங்கன்னு சொன்ன இதுல வந்து அந்த 30% போறதுக்கு நிறைய வாய்ப்பு. 1 லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கு அவங்களுக்கு நாம் தமிழருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது தென் சென்னையை எடுத்துக்கும் பொழுது இது வாரிசு வேட்பாளர்கள் நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஒரு பக்கம் தமிழச்சி தங்கபாண்டியன், இன்னொரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன், ஜெயவர்தன், இது கூட நாம் தமிழர் கட்சியில தமிழ்செல்வி போட்டியிடுறாங்க. இப்போ இந்த தென் சென்னையுடைய கள நிலவரம் பத்தி சொல்லுங்க சார். தென் சென்னை வந்து ஒரு மிக மிக படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் அதிகமா இருக்கிற ஒரு தொகுதி. அப்புறம் கிட்டத்தட்ட வெளியூர்ல இருந்து வந்து தங்கின ஒரு சென்னை வாசிகளா இருக்கிறவங்க நிறைய இருக்கிற ஒரு தொகுதி. சோ வந்து இது வந்து இந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற இந்த மாதிரி தொகுதிகள்ல வந்து கிட்டத்தட்ட இது வந்து படிச்சவங்க யாருன்னு சொல்லிட்டு அதிகமா பாத்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனா அந்த டி நகர் தொகுதியில வந்து தென் சென்னை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு டி நகர் தொகுதியில வந்து கிட்டத்தட்ட பிராமின்ஸ் ஓட்டு அதிகமா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% வந்து பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க. அதாவது கவர்னரா இருந்தவங்கல்ல, அவங்களோட தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு வந்து அதிக வாக்கு வாங்குறதுக்கு அதிகமா இருக்குது. எஸ்பெஷலி நான் சொல்றது அந்த தொகுதி மட்டும், டி நகர் தொகுதி மட்டும். மற்ற தொகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா பரவலா எல்லாருமே வந்து பிரிச்சு வாங்குவாங்க. எஸ்பெஷலி வந்து ஏடிஎம்கேக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த் உள்ள தொகுதி. கிட்டத்தட்ட வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் இந்த மாதிரி தொகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஈக்குவலா வாங்குவாங்க. ஏடிஎம்கே வந்து ஈக்குவலா வாங்குவாங்க. ஏற்கனவே வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோட பையன் வந்து டாக்டர் வந்து ஏற்கனவே நின்று ஜெயிச்ச தொகுதி 2016 ஜெயிச்ச தொகுதி. அதுக்கப்புறம் வந்து ஒரு முறை நின்று தோத்தாரு. அப்புறம் கிட்டத்தட்ட அப்படியே கள நிலவரம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஸ்ட்ரென்த்தியா இருக்குது. இப்ப வந்து பிஜேபியும் ஃபைட்டா கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு பார்வை போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே நிக்கிறாங்க. அதே சார் தமிழிசை தங்கபாண்டியன் அவங்களும் ஏற்கனவே நின்னவங்க. ஆனா வந்து தமிழிசைக்கு வந்து தமிழிசை தங்கபாண்டியன் வந்து சென்ற முறை தொகுதி பக்கம் ஏற்கனவே வரல. நிறைய அவங்க மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி, அதாவது எதிர்ப்பலைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கனால வந்து கூடுதல் சென்ற முறை வாங்கின அளவுக்கு ஓட்டு வாங்குவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அந்த இடத்த வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேக்கும் சில நிறைய ஓட்டு வாங்குவாங்க. இந்த ஒரு போட்டியை வந்து பிஜேபிக்கும் திமுகவுக்கும் நடக்கிற ஒரு போட்டியா பார்க்கலாமா தென் சென்னையில? அந்த அளவுக்கு, ஏன்னா 50% அப்படிங்கிற ஒரு 40% 40% இருந்து 45% ஓட்டு வந்து திமுக கூட்டணிக்கு, காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகள்லாம், திருமாவளவனோட விடுதலை சிறுத்தைகள் இவங்கள இருக்கனால ஒரு ஸ்ட்ரென்த்தியா போகிற போது திடீர்னு அவங்க வந்து ஒரு 40% ஓட்டு வந்து திமுக கிட்ட கைவசம் இருக்கு. ஆனா அதே சமயத்துல வந்து பிஜேபி கிட்ட எத்தனை % ஓட்டு இருக்கு, ஒரு 20% ஓட்டு இருக்குமா அப்படிங்கிற வந்து 20% கிடைச்சவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு பாக்குற போது இருக்கு. ஆனா அதே இதுல வந்து 30% ஓட்டுகள் வந்து கேரண்டியா ஏடிஎம்கே கிட்ட இருக்கு. அது உழைக்கிற அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு தேர்தல் பணிகள் செய்யறாங்களோ 30ல இருந்து 35 கூடலாம், கிட்டத்தட்ட 38 வரலாம். வெற்றி வாய்ப்பு கூட வர்ற அளவுக்கு ஏடிஎம்கேக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. அது எந்த அளவுக்கு போவாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க தேர்தல்
உழைப்புலதான் இருக்கு, தேர்தல் பணியில தான் இருக்கு. அது போக வைட்டமின் பா அப்படின்னு சொல்லுவாங்களா, பணம், அதெல்லாம் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது தான் அந்த நிலவரமா இருக்குது. சோ வந்து இப்ப வந்து இந்த ரேஸ்ல வந்து முன்னாடி ஓடிட்டு இருக்கு வந்து டிஎம்கே தான் ஓடிட்டு இருக்கு குதிரை, அப்படித்தான் சொல்லணும். அப்படிதான் இப்ப கலா நிலவரமா இருக்கு. சார், இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, சென்னையில முக்கியமா எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சென்னை மக்கள் வந்து இந்த வெள்ளத்தினால இந்த ஆளுங்கட்சியில எந்த அளவிற்கு வந்து அதிருப்தியோட இருக்கிறாங்க, அதை பொறுத்த வாக்குகள் வந்து எப்படி பிரியும், அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா அது தழும்பு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா வந்து தாம்பரத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில், அப்புறம் முடிச்சூர், அப்புறம் திட்டத்தட்ட மேடவாக்கம், இந்த மாதிரி ஏரியாவில பாத்தீங்கன்னா வெள்ளத்தால் அதிகமா பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அன்னைக்கு எடுத்து போட்ட பேட்டிகளால இப்ப வந்து எதிர்கட்சிகளால சமூக வலைதளத்தில் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வெஞ்சன்ஸ் அப்படியே எடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மக்கள் வந்து எடுத்துட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து பாதிக்கப்பட்ட 2 நாள் 3 நாள் சாப்பிடாம உள்ள உட்காந்துட்டு பால் கிடைக்காம, பால் விலை ஏற்றமா இருந்துச்சு, அப்புறம் உடனே காசு கிடைக்காம இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல வந்து திமுகவும் வந்து 6000 ரூபாய் கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அது வந்து 6000 ரூபாய் ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் சும்மா ஒரு வண்டிக்கு, ஒரு 2 வீலர் வண்டி ஒரு 2 நாள் 3 நாள் வெள்ளத்துல நனைஞ்சு அதெல்லாம் செய்யறதுக்கே அதெல்லாம் பத்தாது. சும்மா சாதாரணமா விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட காரு, பைக் இதனால வந்து ஒவ்வொருத்தரும் வந்து 25,000 30,000 ரூபாய் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதனாலதான் அதனுடைய சாராம்சம் தான் வந்து தமிழிச்சி வந்து தங்கப்பாண்டியனை துரத்தி அடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவம் எல்லாம் நடந்துச்சு. சோ அதுல வந்து மக்கள் வந்து பிரிச்சு ஓட்டு போடுறதுனால வந்து திமுகவுக்கு ஒரு வகையில குறைந்த ஓட்டு விஷயத்துல கூட ஜெயிக்கலாம் அப்படிங்கறத இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கு. ஆனா வந்து இங்க யார் ஜெயிச்சாலும் குறைந்த ஓட்டு வச்ச வித்தியாசத்துல தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுலயும் குறிப்பா இந்த தென்சென்னையை பார்க்கும் பொழுது 3 பெண் வேட்பாளர்கள் வந்து களம் இறங்கி இருக்கிறாங்க. அதுல வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து தமிழ்செல்வி அவங்க வந்து களம் இறங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த அளவிற்கு வந்து வாக்குகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு? இது வந்து இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் படிச்சவங்க அதிகமா இருக்கிறனால வந்து கிட்டத்தட்ட அதை வந்து அந்த அம்மாவும் ஒரு படிச்ச ஒரு பண்பாளராக இருக்கிறாங்க. பேராசிரியர் தமிழரசி அவங்க வந்து வேட்புமனு தாக்கலே செய்யற போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓபன் கார்ல, பெரிய லக்ஸுரி கார்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான ஒரு இதா போயிட்டு இருந்துச்சு. அதே சமயத்துல சமூக வலைதளங்கள்ல அவரோட பேட்டிகள் நிறைய போயிட்டு இருக்கு. தொகுதிகளை என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றது தெல்ல தெளிவா பேசுறாங்க. அவங்களும் வந்து கிட்டத்தட்ட இது தென் சென்னையில வந்து படிச்சவங்க அதிகமா இருக்கிறனால வந்து முக்கியமான இளைஞர்களும் அதிகமா இருக்கிறனால வந்து கிட்டத்தட்ட கணிசமான ஓட்டு நாம் தமிழர் வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட அவங்களும் வந்து கணிசமான சென்ற தேர்தலை காட்டிலும் இந்த முறை அதிக ஓட்டுகள் வாங்குவாங்க. ஓட்டு பிரியறனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது லாபம் யாருக்கு போகுது அப்படிங்கறத மிகப்பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கு. அந்த வகையில பாக்குற போது இது திமுகவுக்கு தான் கை கொடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாம இருக்கு. ஆனா பெட்டர் தான் சென்ற தேர்தல் பார்க்கும்போது நாம் தமிழர் அதிக வாக்குகளை வாங்கி முன்னாடி இருப்பாங்க. சார், இப்போ ஆடி கார் பிரச்சனையில இருந்து பல பிரச்சனையை பார்க்கும் பொழுது அதுல முக்கியமா பெண்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியில காளியம்மாள் அவர்கள் வந்து அதிகமா மக்கள் மத்தியில வந்து ரீச் ஆயிருக்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சாரம் நிறைய மக்களை கொண்டு போய் சேர்ந்து இருக்கிறதா ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. அப்படி அவர்கள் களமிறங்கக்கூடிய மயிலாடுதுறை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். மயிலாடுதுறை தேர்தல் பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட அந்த களத்துல வந்து முக்கியமா காங்கிரஸ் கட்சி ஒதுக்கி கடைசி நேரத்துல ஒதுக்குனாங்க. அது ஏன் வந்து டெல்டாவில் வந்து திமுக ஸ்ட்ரென்த் ஆக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு மயிலாடுதுறை. இந்த சமயத்துல போய் காங்கிரஸ்க்கு ஏன் அதை ஒதுக்குறாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பல தடவை அது காங்கிரஸ் நின்ன தொகுதி தான். இருந்தாலும் வந்து மணிசங்கர் ஐயர் ஜெயிச்சுக்கிறாரு. இந்த முறை வந்து வக்கீல் சுமதின்ற ஒருத்தர் நிறுத்திக்கிறாங்க. அவர் வந்து புதுசா புது கேண்டிடேட், அரசியலுக்கே புதுசுன்னு தான் நினைக்கிறேன். சத்தியமூர்த்தி பவன்ல அடிக்கடி வந்து தன்னோட எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் காங்கிரஸ்ல வந்து கலந்துக்குருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்மணி அவங்க. வக்கீல் எல்லாருக்கும் கூட இயல்பா பழகக்கூடிய ஆளு. இப்ப வந்து அவங்களுக்கு ஈக்குவலா வந்து காளியம்மாள் அப்படிங்கிற வந்து காளியம்மாள்னாவே கிட்டத்தட்ட சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு தீனின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து பேச்சு வந்து நடவடிக்கை, செயல்பாடு, பேச்சாற்றல், கவுண்டர் கொடுக்கறது அத்தனையும் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அந்த அம்மா இருப்பாங்க. என்ன அதாவது ஒவ்வொரு மேடைக்கும் வந்து அவரோட பேச்சு வந்து மிக மிக அற்புதமாக செதுக்கப்பட்ட ஒரு பேச்சா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு.
அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு ஓட்டு வாங்குவாங்க, இது எப்படி ஓட்டா மாத்துவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு வந்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தொகுதியை அதை பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு வந்து அதிகமா கவனம் செலுத்துறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா காளியம்மன் தொகுதி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு 100% உழைச்சிட்டு இருக்காங்க. நாம் தமிழரோட பல்வேறு மாவட்டங்கள் இருக்கிறவங்க வந்து ஒரு குரூப்பா போய் அங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ வந்து இந்த தொகுதி எப்படியோ டார்கெட் பண்ணி ஜெயிச்சாகணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் திமுக வந்து ஒரு வெறித்தனமா பார்க்கக்கூடிய ஒரு வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளியம்மன் தான். ஏன்னா இப்போ 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுற போது பாத்தீங்கன்னா அது வம்பிழுத்து அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து அவர் அணுகுமுறைங்கிறது வந்து மிகப்பெரிய யாருக்கும் வராது. இந்த யுத்தி எல்லாம் வந்து காளியம்மாள் கிட்ட இருக்கு. அந்த காளியம்மாள் வந்து அதுக்கு வெற்றிக்கு தேவையான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். நாம் தமிழர் ஒரு தொகுதியில ஜெயிக்குது, ஒரு பேசப்படுற ஒரு தொகுதியா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை தான் சொல்லணும். இப்போ குறிப்பா மயிலாடுதுறையில வேட்பாளர்கள் எல்லாமே ஒரு மீனவ மக்களை வந்து அதிகமா கவனம் எடுத்து அவர்கள்கிட்ட பிரச்சாரம் கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ எந்த மாதிரி மயிலாடுதுறையில வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க, எப்படி வந்து மக்களை ஈர்த்திருக்கிறாங்க சார்? அதாவது வந்து அடித்தட்டு மக்கள், வாழ்வாதாரத்துக்கு கீழ் இருக்கிற மக்கள் இவங்க எல்லாம் வந்து என்னைக்குமே வந்து ஒரு கட்சியை முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி இது பண்ணிருப்பாங்க. அந்த ரீதியில பாத்தீங்கன்னா சீமானோட தேர்தல் பரப்புரை வந்து அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. அது அடிப்படையில பாத்தீங்கன்னா மீனவ மக்கள், விவசாய மக்கள், ஏன்னா வேளாண்க்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தன்னோட தேர்தல் அறிக்கையில கூட சொல்லியிருக்காரு. என்னோட தேர்தல் அறிக்கையில வந்து 100 நாட்டினுடைய முக்கிய வருமானத்துல வந்து வேளாண் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல மீனவரும் வந்து முக்கிய அங்கம் வகிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காரு. இது வந்து பெரிய அளவுல வந்து அது மட்டும் இல்லாத வந்து போற இடங்கள் எல்லாம் வந்து சீமான் வந்து தன்னோட தொண்டர்களுக்கு அதாவது பொதுமக்கள் மத்தியில பாட்டு பாடி வாக்கு கேட்கறது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைலா இருக்குது. இது வந்து அடித்தட்டு மக்கள் மத்தியில வந்து ஒரு ஈர்க்கக்கூடிய செயலா இருக்குது. சோ வந்து இதுவும் ஒரு காளியம்மாவுக்கு ஒரு கை கொடுக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஆனா வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு சவாலா ஓட்டு வாங்கி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துவாங்க. தேர்தல் களத்துல ஒரு பெரிய ஒரு காம்ப்ரமைஸ், அதாவது ஒரு சேலஞ்ச் ஏற்படுத்துவாங்க காளியம்மா. இன்னொருபுறம் பார்க்கும்பொழுது இப்ப மயிலாடுதுறைக்கு வந்து எது வந்து ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளமா இருக்கு, எது முக்கிய பிரச்சனையா இருக்கு, இதுவரை ஆண்ட திராவிட கழகங்கள்லாம் வந்து அந்த பிரச்சனைக்கு எந்த அளவிற்கு குரல் கொடுத்திருக்கிறாங்க, அந்த பிரச்சனைகள் தீர்த்து வைக்கிறதுக்கு உதவி இருக்கிறாங்க, மக்களுக்கு எந்த அளவிற்கு வந்து ஒரு திருப்தியோ அதிருப்தியோ நிலவுது சார் அந்த மயிலாடுதுறை தொகுதியில? அதாவது கிட்டத்தட்ட டெல்டா பகுதி விவசாய பகுதி அப்படிங்கிற போது முக்கியமா அது வந்து விவசாயிகள் வந்து சார்ந்த ஒரு தொகுதி தான். ஏற்கனவே என்ன அதாவது என்ன சொல்றது, வேட்பாளர்களா வந்து பெருசா அந்த தொகுதி வந்து நான் சிங்கப்பூரா மாற்றுறேன், அதை மாத்துறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள பண்ணாங்க, பேசினாங்க. ஆனா அது வந்து இன்னும் அதாவது என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு பகுதியாத்தான் இருக்கு. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து அங்க நிக்குதுன்னா ஏற்கனவே நிறைய வாட்டி காங்கிரஸ் தான் நின்று ஜெயிச்சுட்டு, அதுக்கடுத்து திமுக பெருசளவு ஒண்ணுமே ஒரு டெவலப் ஆகல அப்படின்னு சொல்லணும். அவங்களோட என்ன சொல்றது, வேட்பாளர் எம்பியோட தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்குற நிதியை கூட ஒழுங்கா அங்க எல்லாம் செயல்படல, செயல் திட்டங்கள் நிறைவேற்றல அப்படிங்கிறது அந்த மக்களோட பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. சோ வந்து இன்னி வரும் காலகட்டங்கள் எல்லாம் வந்து இது மாற்றம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதுக்கு வந்து புதுசா யாராவது வருவாங்களா அப்படிங்கிறதுல தான் நாம் தமிழரை வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ நாம் தமிழர் வந்து இங்க ஒரு முத்திரை பதிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பத்திரிகையாளரை பாக்குறது போது நமக்கு அது நிலவரத்தை சொல்லி தோணுது. மேலும் வந்து நிறைய தொகுதிகளை பற்றி பேசலாம். இன்று இதுவரை எங்களோட இருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.